வெறுமனே நாங்கள் வடக்கு அபிவிருத்தி செய்கிறோம், எல்லாம் வெட்டி பிடுங்குன்றோம் என்று வாய் வீச்சில் சொல்லுவது மாத்திரம் அபிவிருத்தி அல்ல. ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மையை கொண்டு வராத வரவு செலவு திட்டம் என்பதையும் தமிழ் மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சுமந்திரனை சந்தித்து பேசியிருப்பதாக மாத்திரம் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இது தவிர ஏனைய தமிழ் கட்சிகளுடன் அவர்கள் தொடர்பு கொண்டதாக நான் அறியவில்லை. இப்பொழுது திருவோணமலையில் ஒரு புதிய புத்தர் சிலை ஒன்றை நிறுவுகின்ற விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமல்லாமல் முழு இலங்கையிலும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இதையும் அரசாங்கங்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக வடகிழக்கு பிரதேசங்களை ஒரு சிங்கள பௌத்த பிரதேசங்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் எல்லா அரசாங்கங்களுமே தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது யுத்தத்துக்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கிற பொழுது வடக்கிலும் கிழக்கிலும் சரி பல்வேறுபட்ட இடங்களில் இந்த புதிய புதிய புத்த கோயில்கள் வந்து கொண்டிருக்கிறது. தையிட்டியில் எந்த சிங்கள மக்களும் இல்லை, அங்கு இராணுவ முகாம்தான் இருக்கிறது. தையிட்டியில் ஒரு புத்த கோயில், மிக பிரம்மாண்டமான புத்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. திருக்கேதீஸ்வரம் வரலாற்று பூர்வமான பாடல் பெற்ற ஸ்தலமான திருக்கேதீஸ்வரத்துக்கு முன்பாக அதுவும் ஒரு தனியார் காணியில் ஒரு புத்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் எந்த சிங்கள மக்களும் இல்லாத இடங்களில் அங்கு முன்னர் இருந்தது என்று சொன்ன பெயரில் அங்கும் ஒரு புத்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவில் பல புத்த கோயில்கள் இருக்கின்றன. இந்த பிரதேசங்கள் எங்கேயும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிங்கள மக்கள் இல்லாத இடங்களில் இந்த புத்த கோயில்கள் கட்டப்படுகின்றது. அதே போல் கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குச்சவெளி பிரதேசத்தில் மாத்திரம் 30 புத்த கோயில்களுக்கு மேலாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. திருவோணமலையில் கன்னியா வெந்நீரூற்று தமிழ் மக்களினுடைய இறுதிக்கிரிகைகளை ஈமைக்கிரிகைகளை செய்கின்ற ஒரு இடமாக இருந்தது. அந்த இடத்தை பௌத்த பிக்குகள் பலாத்காரமாக கைப்பற்றி இப்பொழுது அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது மாறியிருக்கின்றது. அதே போல் புராதான பௌத்த இடங்கள் என்று சொன்ன பெயரில் முல்லைத்தீவு மாவட்டத்தில், திருகோணமலை மாவட்டத்தில், பல்வேறுபட்ட இடங்களில், யாழ்ப்பாணத்திலும் கூட பல புதிய பௌத்த ஆலயங்களை அல்லது புத்த ஆலயங்களை நிறுவுகின்ற ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக பார்க்க வேண்டும். இப்பொழுது பாராளுமன்றத்தில் பேசுகின்ற சஜித் பிரேமதாசாவோ தாயஸ்ரீ ஜெயசேகராவோ அல்லது வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களோ எல்லோரை பொறுத்தவரையிலையும் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், இங்கு இலங்கையில் பௌத்தம் முதன்மையானது, ஆகவே அந்த முதன்மையான இடத்தை நாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஆகவே அங்கு நாங்கள் எந்த இடத்திலும் பௌத்த கோயில்களை கட்டலாம், அரசாங்கம் அதற்கு பூரணமான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது கூட சஜித் பிரேமதாசாவும் சரி ஏனைய சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி அந்த பௌத்தம் முதன்மையானது, ஆகவே அவர்கள் திருவோணமலையிலும் என்னத்தையும் செய்ய முடியும், யாழ்ப்பாணத்திலும் என்னவும் செய்ய முடியும், மட்டக்களப்பிலும் என்னவும் செய்ய முடியும் என்ற தொனியில்தான் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கு முக்கியமான ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று பூர்வமாக அது தமிழ் மக்களினுடைய தாயகம் என்பதை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட ஜே.ஆர். ஜெயவர்தனாவும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் கையெழுத்து வச்ச இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வடக்கு கிழக்கு என்பது தமிழ் பேசும் மக்களினுடைய வரலாற்று பூர்வமான வாழ்விடம் என்பதை கூறுகின்றது. ஆகவே ஜே.ஆர். ஜெயவர்தனாவோ இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியோ கூட வடகிழக்கு என்பது தமிழ் பேசும் மக்களுடைய பிரதேசம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டுதான் வடகிழக்கு இணைக்கப்பட்டது. வடகிழக்குக்கென ஒரு தனியான சபையும் கூட அப்பொழுது அமைக்கப்பட்டது. ஆகவே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அது தமிழ் மக்களுடைய பிரதேசம் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் மக்கள், முஸ்லீம் அதாவது சைவ மக்கள், முஸ்லீம் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்த 3 தரப்பினரை நீங்கள் இணைத்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் 80% மேற்பட்ட மக்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். 20% குறைவான மக்களாக அம்பாறை மாவட்டத்திலும் அதே போல் திருவோணமலையின் சில பிரதேசங்களில்தான்
சிங்கள மக்கள் ஓரளவுக்காக வாழக்கூடியதாக இருக்கிறார்கள். அது மிக மிக சொற்பமானவர்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு என்பது குறைந்தபட்சம் ஒரு மதசார்பற்ற பிரதேசமாக இருக்க வேண்டும். அங்கு மிக அதிகப்படியாக தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லீம்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் பேசுபவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் நீங்கள் பௌத்தத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதும் பௌத்த ஆலயங்களை நிறுவ வேண்டும் என்பதும் காணிகளை அடாத்தாக பிடிக்க வேண்டும் என்பதும் காணிகளை பிடித்து அங்கு சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று யோசிப்பதென்பதும் அதனை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதென்பதும் நிச்சயமாக தவறான ஒரு விடயமாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை நாங்கள் முஸ்லீம் தமிழ் கட்சிகளுக்கு நான் சொல்ல விரும்பக்கூடிய அல்லது முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்பக்கூடியது என்னவென்றால், வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இது ஒரு தமிழ் பேசும் இடமாக, தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடமாக, இங்கு பௌத்த மக்கள் என்பவர்கள் மிக மிக சொற்பமான சிறுபான்மையாக வாழக்கூடிய இடத்தில் பௌத்தத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன எந்த தேவையும் கிடையாது. அப்படி பௌத்தத்திற்கு முதலிடம் கொடுப்பதானது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை வடக்கு கிழக்கில் நிறுவி அங்குள்ள சிறுபான்மை தேசிய இனங்களை இல்லாமல் அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த வகையில் வடகிழக்கை பாதுகாப்பதென்பது தமிழ் மக்களோ தமிழ் பேசும் மக்களோ தமது மொழி கலாச்சாரம் பண்பாடு மதம் ஆகியவற்றை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு என்பது ஒரு மதசார்பற்ற பிரதேசமாக கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி கொண்டு வருவதற்கு முஸ்லீம் தமிழ் மக்கள் அனைவரும் கூட்டாக சிந்தித்து செயற்படாவிட்டால் நிச்சயமாக இது ஒவ்வொரு இடத்திலும், இது அம்பாறையாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், திருகோணமலையாக இருக்கலாம், முல்லைத்தீவாக இருக்கலாம், யாழ்ப்பாணம் மன்னார் போன்ற எந்த பிரதேசங்களிலும் இது நடக்கும் என்பதற்கு அது வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கலாம், இவர்கள் மாத்திரம் புனிதமானவர்களோ அல்லது இனவாதிகளோ மதவாதிகளோ அல்லென்று கூறுவதெல்லாம் தப்பானதும் தவறானதும். முதல் நாள் இரவு புத்தரை தூக்கச் சொன்னவர்கள் அடுத்த நாள் அவர்களே போலீஸுக்கு உத்தரவு போடுகிறார்கள் புத்தரை திரும்பவும் கொண்டு வைக்கும்படி. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் இவர்களும் வாக்கு வங்கி அரசியலுக்காக இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். ஆகவே அவர்கள் தங்களது வாக்கு வங்கிகளை இழந்து போக ஒரு காலம் விரும்ப மாட்டார்கள். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் முழு நாடுமே ஒரு சிங்கள பௌத்த நாடாக இருக்க வேண்டும் என்பதன் அவருடைய விடயமும் கூட. ஆகவே அந்த வகையில் எம்மை பொறுத்தவரையில் நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், ஏனைய பிரதேசங்கள் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பிரதேசங்களில் அங்கு பௌத்தத்திற்கு முதலிடம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அதை செய்து கொள்ளட்டும். ஆனால் பௌத்த மக்கள் மிக மிக சொற்பமாக வாழக்கூடிய, முஸ்லீம்ஸ் இந்து கிறிஸ்தவ மக்கள் மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய 80% மேலாக வாழக்கூடிய வடக்கு கிழக்கில் பௌத்தத்திற்கு முதலிடம் கொடுப்பது என்பது ஒரு தேவையற்ற விடயம். அப்படி கொடுப்பதனூடாக அவர்கள் அங்கிருக்கக்கூடிய ஏனைய இனங்களை மதங்களை அழித்தொழிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இது தொடர்ச்சியாக காலாதி காலமாக நடைபெற்று வருகிறது. ஆகவே இவை நிறுத்தப்பட வேண்டும். இவை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் வடக்கு கிழக்கு மதசார்பற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்படுவது என்பது ஏனைய இடங்களுக்கும் அது ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நான் நம்புகின்றேன் இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு திருப்பத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு புதிய அரசாங்கம், இனவாதமற்ற அரசாங்கம், மதசார்பற்ற அரசாங்கம், இடதுசாரி அரசாங்கம், மார்க்சிய அரசாங்கம், 68 விதமான பெயர்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களும் கூட என்னவென்று சொல்லி சொன்னால் இப்படியான விடயங்களுக்கு எடுபட்டு போவர்களாக ஒரு கட்டத்தில் இன்றைக்கு திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், குச்சவெளியில் இப்படி 30க்கும் மேற்பட்ட ஒரே கால இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிற 30 ஒரு சிங்கள மக்களும் வாழாத குச்சவெளி பிரதேசத்தில், அங்கு முஸ்லீம் தமிழ் சைவ மக்கள் தான் வாழுகிறார்கள். அப்படியான ஒரு பிரதேசத்தில் 30 புத்த கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா கேட்டாராம், இப்பவும் கட்டுகிறார்களா, குச்சவெளியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அனுரகுமார திசநாயக் 30 கோயில்கள் புத்த கோயில் கட்டப்படுறது தெரியாமல் இப்பவும் கட்டுகிறார்களான்னு கேட்பது ஒன்றில் அவர்களை முட்டாளாக்குகிற முயற்சியாக இருக்கலாம், அல்லது இவருக்கு தெரியாமல் இருந்தால் இந்த நாட்டில் இன்னும் இவருக்கு தெரியாமல் எத்தனை விஷயங்கள் நடைபெறுகிறது என்ற ஒரு கேள்வி எழும். ஆகவே
எம்மை பொறுத்தவரையில் இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சைவத்துக்கும் முதலிடமோ இஸ்லாமுக்கும் முதலிடமோ கிறிஸ்தவத்துக்கும் முதலிடமோ கேட்கவில்லை. வடக்கு கிழக்கு ஒரு மத சார்பற்ற பிரதேசமாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோரும் ஒருமித்த முடிவுக்கு வந்து அதை இலங்கை அரசாங்கத்திற்கு தெளிவாக சொன்னால்தான் வடகிழக்கு பிரதேசம் என்பதும் அங்கிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சமயங்களை சார்ந்த மக்கள் என்பவர்களும் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், அவர்களுடைய எதிர்காலம் காப்பாற்றப்படும் என்று நான் கருதுகின்றேன். ஆக நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினர் அரசாங்கத்துடன் அல்லது ஜனாதிபதியுடன் பேசியிருக்கின்றார்கள். ஜனாதிபதி பேசின இடத்தில் அவர் சில விடயங்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாக, கொஞ்சம் கால அவகாசங்கள் வேணும் என்று சொன்ன சில விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு தீர்வு திட்டம் தொடர்பாக பேசலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுது அதாவது யுத்தம் நடந்த காலத்திலிருந்து யுத்தம் முடிந்ததற்கு பிற்பாடு வரையில் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னால் மங்களம்மன சிங்காவினுடைய செலக்ட் கமிட்டி ரிப்போர்ட் என்று சொல்லியிருக்கிறது. பிறகு சந்திரிகாவினுடைய 2-3 ரிப்போர்ட் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ரிப்போர்ட் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்களுடைய காலத்தில் ரணில் மைத்திரி காலத்தில் ரிப்போர்ட்டுகள். ஆகவே பல விஷயங்கள் பேசி 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 எதுவுமே நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவது கிடையாது என்ற ஒரு சூழலைத்தான் இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக அரசாங்கம் திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். தமிழ் மக்களுடன் பேசுவதாக இருந்தால் ஒரு குறிக்கப்பட்ட 3 மாதமோ 4 மாத அவகாசத்திற்குள் பேசி முடிக்கப்பட்டு அவை அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்படும் சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். முன்னரே போல ஒரு 4 வருஷம் பேசுவது, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது. அதே போல தமிழ் மக்களுக்கு என்ன விடயங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்கள் மத்தியில், தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு ஒருமித்த உடன்பாடு வர வேண்டும். அந்த விடயம்தான் பேசப்பட வேண்டும். இதில் தமிழரசு கட்சி ஒரு விடயத்தை பேசுவதோ, அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு விடயத்தை பேசுவதோ, அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு விடயத்தை பேசுவதோ சரியான விடயமாக இருக்க முடியாது. அது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பந்தை திரும்பவும் உங்களிடம் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு இல்லை என்று சொல்வதற்கான வழியைத்தான் அது வகுக்கும். ஆகவே அரசாங்கத்துடன் நாங்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பாக பேசப்போகிறோமாக இருந்தால் அதற்கு முன்பாக தங்களை தாய்க்கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழரசு கட்சி ஏனைய சகல கட்சிகளையும் அழைத்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒரு புதிய அரசியல் யாப்பு வருவதாக இருந்தால் அந்த புதிய அரசியல் யாப்பு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இன்னென்ன விடயங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் அந்த முடிவின் அடிப்படையில் தான் அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் என்பது இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இப்பொழுது முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதென்பது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இப்பொழுது ஜனாதிபதி தமிழரசு கட்சிக்கு நேற்றைக்கு சொல்லியிருக்கின்றார், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாங்குவோம். எவ்வளவு கால அவகாசம் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு முன்பாக தான் வந்தவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார். இப்பொழுது 1 வருஷம் முடிந்து விட்டது. இப்பொழுது அடுத்த வருஷம் நடத்தப்படும் என்றும் பல கதைகள் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எல்லை நிர்ணயம் பற்றி பேச பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்படும். இப்போ பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்கள் ஒரு எல்லை நிர்ணய கமிஷன் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தால் அதற்கு பிற்பாடு எல்லை நிர்ணய கமிஷன் அமைக்கப்பட்டு எல்லை நிர்ணய கமிஷன் முழு இலங்கையிலும் எவ்வாறு இந்த எல்லைகளை பிரிப்பது என்ற ஒரு முடிவுக்கு அந்த எல்லைகளை பிரித்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கை கொடுப்பதற்கு குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 3-4 வருஷங்கள் ஆகலாம். ஆகவே இந்த நிலையில் அதுவரை மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட போகிறதா இல்லையா என்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது சாணக்கியன் கொண்டு வந்த ஒரு திருத்த சட்டத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அது இப்பொழுது பாராளுமன்றத்திலிருந்து வெளியில் குப்பையில் போடப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிட்டது. ஆகவே இப்பொழுது பழைய முறையின்படி தேர்தலை நடாத்துவதற்கும் அரசாங்கம் தயாராக இல்லை. அரசாங்கம் தயாராக இருந்தால் மாத்திரம்தான் அடுத்த வருடம் அந்த தேர்தலை நடாத்த முடியும். ஆகவே இந்த எல்லை நிர்ணய குழு வருவது அல்லது நீங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பு அதை எல்லாவற்றையுமே செய்வதற்கு முன்பாக மாகாண சபைக்கான தேர்தல்களை பழைய முறையில் நடத்தி கொண்டு இந்த விடயங்களை செய்யக்கூடாது என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. ஆகவே ஒரு பக்கத்தில் நாங்கள்
அரசாங்கம் விரும்பினால் எல்லை நிர்ணய குழு மாத்திரமல்ல, அதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவையும் அவர்கள் நிறுவலாம். ஆனால் அவர்கள் பழைய மாதிரியான சட்டங்களின் கீழ் அந்த தேர்தலை நடாத்தி ஒரு மாகாண சபையை கொண்டு வர வேண்டும். அந்த மாகாண சபை வராத பட்சத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால், அரசாங்கம் தான் விரும்பிய அனைத்தையும் செய்யும். அதாவது கவர்னர் ஊடாக என்னவும் செய்யலாம். உங்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை ஒன்று இருக்கிற பொழுது அவர்கள் பல விடயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு முதலமைச்சருக்கோ அமைச்சரவைக்கோ அல்லது அந்த சபைக்கோ வடக்கு மாகாணத்தில் இவ்வாறான விடயங்கள் நடக்கமாக இருந்தால், அதாவது புதிய புத்த கோயில்களோ அல்லது என்ன நடக்கமாக இருந்தாலும், அதே போல் உங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் நடந்தால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை இருக்கிற பொழுது அவர்கள் அதுக்கு எதிராக காத்திரமாக வினைத்திறனாக பல விடயங்கள் பல முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும், அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், தமிழிசை கட்சியாக இருக்கலாம், எல்லோரும் இணைந்து அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டியது, எம்மை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. ஆகவே குறைந்தபட்சம் வடக்கு கிழக்குக்காவது இந்த மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். இங்கு தொடர்ச்சியாக நாங்கள் அதனை ஒரு ஆளுநரிடம் கையெழுத்து விட்டு இருப்பது ஒரு ஜனநாயக விரோதமான செயற்பாடு மாத்திரமல்ல, தமிழ் மக்களுக்கு கிடைத்த உரிமைகளை உரித்துக்களை இந்த அரசாங்கம் மறுதளிக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருளாகவும் இருக்கும். ஆகவே அவர்களுக்கு கிடைத்த உரிமைகளை அவர்கள் அனுபவிப்பதற்கு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு அந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை முழுமையாக நடத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே அந்த விடயங்கள் முக்கியமாக எம்மை பொறுத்தவரையில் அந்த ரெண்டும் முக்கியமான விடயங்கள் என்று நான் கருதுகிறேன். ஒன்று, வடக்கு கிழக்கு என்பது ஒரு 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 மதசார்பற்ற பிரதேசமாக இருக்க வேண்டும் என்பதும், வடக்கு கிழக்குக்கான மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும், தமிழ் தரப்புக்குள் ஒன்று சேர்ந்து அதனுடைய அவசியத்தை புரிந்து கொண்டு அதற்கான முழு அழுத்தங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது. இறுதியாக ஒரு விடயம், இந்த வரவு செலவு திட்டம் என்று சொன்ன ஒரு விடயத்தை தமிழரசு கட்சி அதற்கு ஒரு என்னென்று சொல்வார்கள், அவர்கள் நடுநிலை வகித்தார்கள். நாங்கள் அதற்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. ஏனென்று சொன்னால், ஜனாதிபதியுடன் பேசுவதற்கான ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு நல்லெண்ண முயற்சி. அதாவது அங்கு தமிழ் மக்களுக்கு கிடைக்கிற உரிமைகள் அல்ல, அவருடன் பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு நல்லெண்ண முயற்சியாக அவர்கள் இதில் நடுநிலைமை வகித்தார்கள். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில், குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பார்ப்போமாக இருந்தால், KKS காங்கேசந்துறை துறைமுகம், அந்த துறைமுகம் என்பது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரப்படுகிறது. இந்திய அரசாங்கம் கூட 600 மில்லியன் ரூபாய்களை அதனை கிராண்டாக நன்கொடையாக தருவதற்கு அதற்கு ஓம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் அது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம், அதனால் இந்த மக்களுக்கு நாட்டுக்கு நன்மை இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதே போலத்தான் பலாலி ஏர்போர்ட், அதனை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்தியா உதவி செய்ய முன்வந்தது. இப்பொழுது இலங்கை அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சிகிரியா, யாழ்ப்பாணம் பலாலி என்னும் ஒரு விமான நிலையம், 3 விமான நிலையத்துக்குமாக அவர்கள் 300 மில்லியன் ரூபாய்க்கு ஒதுக்கி இருப்பதாக. 300 மில்லியன் என்று சொன்னால் ஒரு 30 கோடி ரூபாய். இதில் எவ்வளவு காசு ஒரு விமான நிலையத்தை திருத்துவதற்கு இது போதுமா? இதனால் என்ன செய்ய போகிறார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கிறது. ஆகவே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை இந்தியாவினுடைய உதவியோடு 2000 வீடுகள் நாங்கள் கட்ட இருக்கின்றோம். அப்போ இந்தியாவுடைய உதவி இல்லாவிட்டால் அந்த 2000 வீடும் என்பது கிடைக்காது. ஆகவே இதேபோல் நீங்கள் வரவு செலவு திட்டத்தில் கிட்டத்தட்ட துண்டு விழும் தொகையாக இருப்பது 1700 பில்லியன் ரூபாய்கள் துண்டு விழும் தொகையாக இருக்கிறது. ஆகவே அந்த துண்டு விழும் தொகை இவர்களுக்கு கைக்கு அவர்கள் எங்கே இருந்து அந்த வருவாயை எதிர்பார்க்கிறார்கள். அந்த வருவாய் கையில் கிடைக்காவிட்டால் இவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் கூறிய பல விடயங்கள் நடைமுறைக்கு வராது. ஏனென்றால் கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கவில்லை, காசு கிடைக்கவில்லை, இவ்வளவு தொகை துண்டு விழும் தொகையாக இருக்கிறது. ஆகவே அப்படி சொல்லி அவர்கள் அதிலிருந்து கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது.
ஆகவே இப்போ யாழ்ப்பாணம் இல்லை வடக்கோ கிழக்கோ நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு பாரிய யுத்தம் நடந்து பாரிய அழிவுகளை சந்தித்த பிரதேசம். முன்னர் இருந்தவர்கள்தான் அதனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு இனவாதிகள் மதவாதிகள் இல்லை என்று கூறக்கூடியவர்கள் இங்கு இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு ஒரு பிரத்யேகமான பொருளாதார திட்டங்கள் என்னவற்றை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எந்த விதமான பிரத்யேக திட்டங்களும் வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் கிடையாது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையிலும் கூட நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்குற பொழுது ஒரே ஒரு விடயம்தான், கிளீன் ஸ்ரீலங்கா. எனக்கு தெரியாது கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இலங்கை முழுக்க குப்பி அழுவதா? ஏண்டா இங்கே போலீஸார், இராணுவத்தினர், ஏனைய அரசு உத்தியோகத்தர் அவர்களை பார்த்தால் கடற்கரைகளிலும் சரி அல்லது பல்வேறுபட்ட இடங்களிலும் அவர்கள் பொலித்தீன் பேக் பொறுக்குவது, குப்பைகள் பொறுக்குவது, அதாவது கிளீன் ஸ்ரீலங்காண்டா இது மாத்திரம்தானா என்பதுதான் கேள்வி. கிளீன் ஸ்ரீலங்காண்டா குப்பை அளவு மாத்திரம்தானா? கிளீன் ஸ்ரீலங்கா அதுக்கு பிற்பாடு ஊழல் எதிர்ப்பு, ஊழல்வாதிகளை இல்லாமல் செய்வது அது ஒரு முக்கியமாக நல்ல ஒரு விஷயம். இதே போல் உங்களுக்கு போதை வஸ்து இல்லாமல் செய்வது, இந்த 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 நல்ல விடயங்கள் என்று கூறக்கூடிய இந்த விடயங்களை தவிர இலங்கை அரசாங்கம் பேர் சொல்லக்கூடிய வகையில் அல்லது ஒரு வருஷம் கடந்து விட்ட நிலையில் அபிவிருத்தி சம்பந்தமாக என்ன விடயங்களை செய்கிறார்கள்? சிங்கள மக்களுக்கோ முஸ்லீம் மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ அபிவிருத்தி தொடர்பாக வேலை வாய்ப்புகளுக்கான என்ன உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு வடக்கிலும் இல்லை கிழக்கிலும் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமான நாட்டிலேயே அப்படியான விடயங்கள் தான் இருக்கின்றது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்லக்கூடியது, வடக்கில் அபிவிருத்தியை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் முக்கியமாக குறைந்தபட்சம் ஏனைய நாடுகள் உதவி செய்ய வருகின்ற பொழுது, புலம்பெயர் மக்கள் உதவி செய்ய வருகிற பொழுது அவர்களுக்கு தயவு செய்து வழிவிடுங்கள். இதனூடாகத்தான் இந்த அபிவிருத்தி என்பது ஒரு விமான நிலையம், துறைமுகம் போன்றவை அபிவிருத்தி அடையுமாக இருந்தால் தான் ஏனைய விடயங்கள், ஏனைய பல்வேறுபட்ட அபிவிருத்திகள், இங்கே உங்களுக்கு சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அடையும், ஹோட்டல் விடயங்கள் அபிவிருத்தி அடையும், போக்குவரத்து அபிவிருத்தி அடையும், பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் உருவாக்கும், பல்வேறுபட்ட முதலீடுகள் உள்ளுக்கு வரும். ஆகவே இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், மின்சாரம் வேண்டும், நீர் வேண்டும், வீதி வேண்டும், துறைமுகம் வேண்டும், விமான நிலையம் வேண்டும். இவை எல்லாவற்றையும் செய்து கொடுத்தால்தான் வடக்கு என்பது அது அபிவிருத்தி அடையும். வெறுமனே நாங்கள் வடக்கு அபிவிருத்தி செய்கிறோம், எல்லாம் வெட்டி பிடுங்குன்றோம் என்று வாய்வீச்சில் சொல்லுவது மாத்திரம் அபிவிருத்தி அல்ல. ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மையை கொண்டு வராத வரவு செலவு திட்டம் என்பதையும் தமிழ் மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. எதிர்கட்சியினர் கொழும்பில் பேரணி வந்து நடந்துள்ள நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஏதாவது அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் எந்த விதமான அழைப்புகளும் எங்களுக்கு வரவில்லை. நான் பத்திரிகையில் பார்த்த செய்தியின்படி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சுமந்திரனை சந்தித்து பேசியிருப்பதாக மாத்திரம் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இது தவிர ஏனைய தமிழ் கட்சிகளுடன் அவர்கள் தொடர்பு கொண்டதாக நான் அறியவில்லை. எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளருமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்றைய தினம் சமகால நிலைமைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.